அன்புக்குரியவர். இப்போ அப்படியே என்னை சுற்றி பாருங்கள், ஒரு பெரிய குளம் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு பேர் பாலாங்குளம். கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸ் பிக்னிக் ஸ்பாட். இதில் ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு ஒன்று போட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் அதுக்கு வர வாய்ப்பு கிடைச்சிது. இந்த பிரிட்ஜில் நிற்கும்போது எனக்கு வாழ்க்கையினுடைய நிலையாமை பற்றி ஞாபகம். ஏன்னா சார், இது மிதக்கிற பாலத்து மேலே நின்னா வாழ்க்கையோட நிலையாமை எப்படி உங்களுக்கு நினைவுக்கு வருது? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ பாலத்து மேலே நிற்கிறேன், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. பக்கத்தில் ஒரு பெரிய போட்டு வேகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாலம் அப்படியே செயின் மாதிரி அலை மாதிரி ஆடும். மேலே நிற்கிறவங்க எல்லாம் தலைகீழ் உடற மாதிரி தான் போவான். அப்போது நிலையாக தெரிகிற ஒரு பிரிட்ஜு நிலையில்லாமல் இருக்குது. இந்த மாதிரி தானே நம்ம வாழ்க்கையும் நிலையில்லாமல் இருக்குது. இப்படி தான் பாருங்கள், ஒரு குரு ஒருத்தர் இருந்தார். அவர் வருஷம் முழுக்க தியானத்தில் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் கண்ணை திறந்து சிஷ்ய பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. ஏகப்பட்ட சிஷ்யர்கள் அங்கே இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு புது சீடன் வந்து சேர்ந்தாங்க. அந்த புது சீடனுக்கு இந்த ஆள் என்னடா வருஷத்துக்கு ஒரு தடவை வாயத்தாங்கிறான், இவங்ககிட்ட எப்படி இவ்வளோ சிஷ்ய பிள்ளைங்க இருக்காங்க, அவனுக்கு பெரிய டவுட் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான், அதை இவனுக்கிட்டே கேட்டான். அதை நீ தெரிஞ்சுக்கிற நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது குரு வந்து கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து இந்த பழ ரசம் கொடுக்குறாங்க. அதை சட்டியில் கொடுப்பான், ஒரு பானையில், புது பானை. அதை கொடுக்குற வேலையை இந்த புது சீடன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை என்ன பண்ணால் வாங்கினா கொண்டு கொடுத்தான். குரு அப்படியே வாங்கி குடிச்சிட்டு எதுவுமே பேசலை. அந்த சட்டியை கீழே போட்டாங்க. சுட்டு கூட உடஞ்சி போச்சு. உடனே ஒன்று குரு சிஷ்யன்லாம் பார்த்து, பழைய சீடன் இருக்கான் இல்லையா, அவன்லாம் பார்த்து அவர் சிரிக்கிறான். சிஷ்யன்லாம் ஏதோ அர்த்தம் புரிஞ்ச மாதிரி சிரித்தாங்க. இந்த புது சீடனுக்கு ஒரு கர்மமும் புரியல. ஒரு 3 நாள் கழித்து குரு வாயை திறந்து பேசுகிற மாதிரி குரு என்ன பண்ணார், பேசணும். இந்த புது சீடன் தான் அவர்கிட்ட முதல் சந்தேகம். குருவை எனக்கு பானையை வாங்கி கீழே போட்டு முடிச்சு எல்லாரும் சிரித்தாங்க. எதுக்கு சிரித்தாங்க? அப்பா, நம்ம உடம்பு அந்த பானை மாதிரி. அந்த பானையை கீழே போட்டோன்னே என்ன ஆச்சு, நூறாக உடம்பு போச்சு. அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு இந்த பூமியில் நிறையில்லாதது, எப்போ வேணாலும் உடம்பு சொல்லிட்டு என்ன பண்ணார், மகாபாரத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்மருடைய அரண்மனைக்கு கிருஷ்ணர் வர்றதா பிளான். கிருஷ்ணர் வந்துக்கிட்டு இருக்கார். கிருஷ்ணர் ஒரு ராஜா இல்லையா துவாரகைக்கு, அதனால் அவரை வரவேற்பதற்கு பயங்கரமான ஏற்பாடு நடக்குது தர்மர் அரண்மனையில். கூட்டம். அந்த நேரம் பார்த்து ஒரு வயசான தாத்தா தர்மர் பக்கத்தில் இருக்கிற, ஐயா ஏதாவது தர்மம் பண்ண ஐயா அப்படின்னு அழுகிற மாதிரி. தர்மருக்கு இப்போ தர்மம் பண்ணுற மூடே இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு கிருஷ்ணர் வந்தார். வந்த உடனே தடபுடலாக வரவேற்பெல்லாம் முடிஞ்சப்பறம் கிருஷ்ணர் என்ன பண்ணார், பீமனை கூப்பிட்டு நேராக ஒரு முரசு எடுத்துக்கிட்டு ஊருடைய புது இடத்துல போய் நின்று, தர்ம மகாராஜா வாழ்க்கையை வென்று விட்டார், வாழ்க்கையின் தத்துவத்தை முழுவதும் புரிந்து கொண்டார் அப்படின்னு 2 சென்டென்ஸ் மட்டும் அடிச்சுட்டு வராங்க. கிருஷ்ணர் சொல்கிறாரு, கேட்காம இருக்க முடியுமா, போய் தண்டோரை போட்டு வந்தான் அப்படின்னு போட்டு வந்தோன்னா தர்மம் கேட்குறேன், நான் எப்பையா வாழ்க்கையை வென்றேன், எப்போ நான் வாழ்க்கையின் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி நீ தண்டோரை போகிறதுக்கு நான் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீ என்ன பண்ண, ஒரு வயசான தாத்தா உங்ககிட்ட வந்து ஏதாவது தர்மம் பண்ணணும், என்ன பண்ண, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், உனக்கு நாளைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அப்படின்னு வாழ்க்கையை ஜெயிச்சுட்டா தானே அர்த்தம். மனுஷ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தூங்கி எழுந்து மறுநாள் காலையில் விழிக்கிற வரைக்கும் தான் உன் கையில் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. எந்த தைரியத்தில் நீ அந்த கிழவனுக்கு நாளைக்கு வா தர்மம் பண்ணுறேன்னு சொன்ன? அதனால் தர்மம் புரிஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கை நிலையாக. அதனால் யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, இன்னைக்கே இப்போவே வாழ்க்கை.